ஆந்திர என்கவுண்டரில் உயிர் தப்பிய 3 தொழிலாளிகளிடம் ஆந்திர ஐஜி விசாரணை நடத்தினார். கடந்த ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி ஆந்திர மாநிலம் சித்தூரில் செம்மரம் கடத்தியதாக 20 தமிழர்களை ஆந்திர போலீசார் சுட்டுக் கொன்றனர். அந்த என்கவுண்டரின் போது உயிர் தப்பிய இளங்கோவன், பாலச்சந்திரன், சேகர் ஆகியோர் மதுரையில் இயங்கி வரும் மக்கள் கண்காணிப்பகத்தில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த என்கவுண்டர் தொடர்பாக ஆந்திர அரசு அமைத்த விசாரணை குழுவினர் ஆந்திர டிஐஜி ரமணகுமார் தலைமையில் மதுரைக்கு வந்து இளங்கோவன் உள்ளிட்ட 3வரிடமும் விசாரணை நடத்தினர். புதன்கிழமை மாலை மதுரைக்கு வந்த ஆந்திர ஐஜி ரவிசங்கர் ஐயனார் 3வரிடம் விசாரணை நடத்தினார். சுஷ்மா வசுந்தராவுக்கு ஒரு நீதி, ராகேஷ் மரியாவுக்கு ஒரு நீதியா என பாரதிய ஜனதாவுக்கு சிவசேனா கேள்வி விடுத்துள்ளது. ஐபிஎல் முறைகேடுகளில் ஈடுபட்ட ஐபிஎல் முன்னாள் தலைவர் லலித் மோடிக்கு உதவிய மத்திய அமைச்சர் சுஷ்மா சுவராஜ், ராஜஸ்தான் முதல்வர் வசுந்தரா ராஜே சிந்தியா ஆகியோர் பதவி விலகியே ஆக வேண்டும் என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்துகின்றன. அதே நேரத்தில் லலித் மோடியை சந்தித்த மும்பை போலீஸ் கமிஷனர் ராகேஷ் மரியா மீது நடவடிக்கை எடுப்பது பற்றி மகாராஷ்டிரா அரசு ஆலோசித்து வருவதற்கு சிவசேனா கண்டனம் தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் சுஷ்மா சுவராஜ், வசுந்தராவை ஆதரிக்கும் பாரதிய ஜனதா தலைமை துடிப்பான போலீஸ் அதிகாரி ராகேஷ் மரியாவை ஆதரிக்காதது ஏன் என சிவசேனா கேள்வி விடுத்துள்ளது. தலைமறைவு கைதி லலித் மோடிக்கு உதவியது தவறு என்று பாரதிய ஜனதா எம்பி ஆர்.கே. சிங் செவ்வாயன்று கருத்து கூறியிருந்த நிலையில் கூட்டணி கட்சியான சிவசேனாவும் எதிர்ப்பு குரல் கிளப்பியிருப்பது பாரதிய ஜனதாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் டாக்டர்கள் தங்களது வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெற்றுள்ளனர். டெல்லியில் 20க்கும் மேற்பட்ட அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் 20,000 டாக்டர்கள் சம்பள உயர்வு உள்ளிட்ட 19 கோரிக்கைகளை வலியுறுத்தி திங்களன்று வேலை நிறுத்தத்தை துவங்கினர். இதனால் நோயாளிகள் பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்ட டெல்லி அரசு 19 கோரிக்கைகளையும் ஏற்பதாக அறிவித்தது. ஆனாலும் செவ்வாயன்று 2வது நாளாக வேலை நிறுத்தத்தை டாக்டர்கள் தொடர்ந்தனர். அதையடுத்து பணிக்கு வராதவர்கள் மீது எஸ்மா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என டெல்லி அரசு அறிவித்தது. டெல்லி அரசின் அதிரடி நடவடிக்கையை தொடர்ந்து வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெறுவதாக செவ்வாயன்று நள்ளிரவில் டாக்டர்கள் சங்கத்தினர் அறிவித்துள்ளதாக டெல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் தெரிவித்தார். லக்வி விவகாரத்தில் சீனாவின் செயல்பாடு கவலை அளிப்பதாக அந்நாட்டு தலைமையிடம் பிரதமர் மோடி அதிருப்தி தெரிவித்தார். 166 பேரை பலிவாங்கிய மும்பை தாக்குதல் சம்பவத்தின் மூளையாக செயல்பட்ட லஷ்கர்-இ-தாய்பா இயக்க பயங்கரவாதி ஜாகிர் ரஹ்மான் லக்வியை பாகிஸ்தான் நீதிமன்றம் ஜாமீனில் விடுவித்ததற்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபை பாதுகாப்பு கவுன்சிலின் முறைப்படுத்தும் குழுவில் இந்தியா புகார் அளித்தது. இந்தியாவின் கோரிக்கை குறித்து ஆராய்ந்த ஐக்கிய நாடுகள் சபையின் குழு பாகிஸ்தானிடம் விளக்கம் கேட்க முடிவு செய்த போது அந்த முயற்சியை சீன பிரதிநிதி தடுத்தார். இந்தியா போதுமான ஆதாரங்களை தாக்கல் செய்யவில்லை என சீன பிரதிநிதி கூறியதால் பாகிஸ்தானிடம் விளக்கம் கேட்கும் முடிவை ஐக்கிய நாடுகள் சபை குழு கைவிட்டது. இதைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி செவ்வாயன்று இரவில் சீன தலைவர்களை போனில் தொடர்பு கொண்டு பேசினார். மும்பை தாக்குதல் சம்பவம் இந்தியாவின் உணர்வுபூர்வமான விஷயம் என்றும் அந்த கொடூரத்தை இன்னமும் இந்தியர்கள் மறக்கவில்லை என்றும் சீன தலைமையிடம் மோடி எடுத்துரைத்தார். மேலும் பாகிஸ்தானுக்கு ஆதரவான சீனாவின் நிலைப்பாடு இந்தியாவுக்கு கவலை அளிப்பதாகவும் மோடி அப்போது கூறியதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்தது. கோயம்பேடு ஆலந்தூர் இடையே 2 வாரத்தில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் சேவைக்காக கோயம்பேட்டில் கட்டுப்பாட்டு மையம் 70 ஏக்கர் நிலப்பரப்பில் 198.10 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மையத்துக்கு செய்தியாளர்களை மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகள் அழைத்துச் சென்று மையம் செயல்படும் விதம் குறித்து விளக்கினர். அங்குள்ள ரயில் பணிமனைக்கும் செய்தியாளர்களை அழைத்துச் சென்று காட்டினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் இணை பொது மேலாளர் ராஜேந்திரன் ஜூலை முதல் வாரத்தில் ரயில் இயக்கப்படும் என தெரிவித்தார். கோயம்பேடு ரயில் பணிமனையில் 36 ரயில்கள் நிறுத்த வசதிகள் இருப்பதாகவும் ராஜேந்திரன் கூறினார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தண்டவாளத்தை மாவோயிஸ்டுகள் தகர்த்ததால் எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 12 மாவோயிஸ்டுகளை போலீசார் சுட்டுக் கொன்றதை கண்டித்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 24 மணி நேர முழு அடைப்பு போராட்டத்துக்கு மாவோயிஸ்டுகள் அழைப்பு விடுத்தனர். அதனால் ஜார்க்கண்டில் கடைகள், பள்ளிகள், நிறுவனங்கள் மூடப்பட்டதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. சாலைகளில் வாகனங்களும் ஓடவில்லை. இதனிடையே லத்தேகர் மாவட்டத்தில் தண்டவாளத்தை மாவோயிஸ்டுகள் குண்டு வைத்து தகர்த்தனர். இதனால் அந்த பாதையில் செவ்வாயன்று இரவு வந்த பலாமு எக்ஸ்பிரஸ் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இதில் சில பயணிகளுக்கு காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. உயிரிழப்பு குறித்து உறுதியான தகவல் வரவில்லை. என்எல்சி தொழிலாளர் ஊதிய நிர்ணயம் தொடர்பான முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. என்எல்சியில் நிரந்தர தொழிலாளர்களுக்கு 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஊதிய நிர்ணயம் செய்யப்படுவது வழக்கம். இதற்காக ஏற்கனவே நடத்திய பல கட்ட பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் ஏற்படவில்லை. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை சென்னை சாஸ்திரி பவனில் தொழிற்சங்கங்கள், மனிதவள மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், தமிழ்நாடு தொழிலாளர் நல ஆணையர் சேகர் ஆகியோர் கலந்து கொண்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடந்தது. இதில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படாமல் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. மீண்டும் ஒரு வாரத்தில் மறு பேச்சுவார்த்தை நடத்தாவிட்டால் ஜூலை 2ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தம் செய்யப்போவதாக பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற தொழிற்சங்க நிர்வாகிகள் அறிவித்துள்ளனர். 12 வயது பார்வையற்ற சிறுவன் பெரியாறு ஆற்றை 12 நிமிடங்களில் நீந்தி கடந்து சாதனை படைத்தான். கேரள மாநிலத்தில் உள்ள அலுவா டவுனில் உள்ள பார்வையற்றோர் பள்ளியில் படித்து வரும் மாணவன் நவ்னீத். 12 வயது நிரம்பிய இந்த மாணவன் பெரியாறு ஆற்றை வெறும் 12 நிமிடங்களில் நீந்தி கடந்து சாதனை படைத்துள்ளான். தன்னுடைய இந்த சாதனைக்கு பயிற்சியாளர் சஜி தாமஸ் தான் காரணம் என
மாணவன் நவ்தீப் பெருமிதத்துடன் கூறினார். பயிற்சியாளர் சஜி தாமஸ் 6 ஆண்டுகளில் 550 மாணவர்களுக்கு நீச்சல் கற்றுக் கொடுத்துள்ளார். தான் நீச்சல் கற்றுக் கொடுத்த முதலாவது பார்வையற்ற சிறுவன் நவ்னீத் தான் என்று கூறிய சஜி தாமஸ் வெறும் 12 நாளில் அவனுக்கு நீந்த கற்றுக் கொடுத்ததாக கூறினார். கொடைக்கானல் கூட்டுறவு வங்கியில் 1 கோடி ரூபாய் கையாடல் செய்ததாக எழுத்தர் கைது செய்யப்பட்டார். கொடைக்கானல் கீழ்மலை கிராமமான வடக்கவுஞ்சியில் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் அதிமுகவை சேர்ந்த கரியம்மாள் தலைவராக உள்ளார். விவசாயிகளின் வறட்சி நிவாரணத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை நகைக்கடனாக வழங்கியதாக புகார் எழுந்தது. ஆனால் விவசாய கடன் வழங்கிய ஆவணங்கள் போலியாக தயாரிக்கப்பட்டிருந்தன. இது தொடர்பாக கூட்டுறவு வங்கி அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் கையாடல் செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து எழுத்தர் ஆனந்தனை போலீசார் கைது செய்தனர். தலைமறைவான செயலாளர் ராஜாவை தேடி வருகின்றனர். வங்கி தலைவர் கரியம்மாளிடம் தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது. ராமேஸ்வரத்தில் பலத்த சூறைக்காற்று வீசுவதால் மீனவர்கள் 3வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. பாம்பன், மண்டபம், ராமேஸ்வரம் பகுதியில் கடந்த சில தினங்களாக காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். சூறைக்காற்றால் மீனவர்கள் கடந்த 3 நாட்களாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி வருவதால் தனுஷ்கோடி பகுதியில் சுற்றுலா பயணிகள் கடலுக்குள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தங்கத்தின் விலையில் புதனன்று சவரன் 104 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 20,080 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,510 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 40 காசுகள் குறைந்து 1 கிராம் 39 ரூபாய்க்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 36,450 ரூபாயாக இருந்தது.